அப்போ என்ன எப்படின்னா பிரியாணியெல்லாம் அவ்வளோவா ட்ரெண்ட் ஆகாத டைம், அதாவது பரோட்டா தான் உலகத்திலே மிக சிறந்த உணவு அப்படின்னு நாங்கள் எல்லாம் நினச்சிட்டு இருந்த டைமில் தான் அந்த பிரியாணி கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஹாய்ங்க, வெல்கம் டு மை சேனல். எனக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிரியாணி பண்ண போகிறோம், அதுவும் எலக்ட்ரிக் குக்கரில் பண்ண போகிறோம். அதாவது இன்னைக்கு லீவு, அப்படியே ரூமில் படுத்துக்க இருந்தாச்சு. 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. இதுக்கு மேலே என்னத்தை சமைச்சு சாப்பிட்டு கடையில் போய் ஒரு பிரியாணி வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு கிளம்புனது தான். அப்புறமா தான் யோசிச்சா ரூமில் ஆல்ரெடி பிரியாணி அரிசி இருக்குது, காய்கறிகள் மசாலா எல்லாமே இருக்குது. 2 பீஸ் சிக்கனை வாங்கிட்டு வந்தால் வீட்லேயே வேறு லெவலில் ஒரு பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேவா? கடைக்கு போயிட்டு ஒரு சிக்கனோட அந்த விங்ஸ் மாதிரி இருக்குல்ல, அது வாங்கலாம் அப்படின்னா அதுவும் இப்போ பட்ஜெட்டில் இருக்குது. நமக்கு ஃபுல் சிக்கன் வாங்கினாலாம் ஒரு ஆளுக்கு எதுக்கு அவ்வளோ வாங்கிட்டு. நம்ம கடையில் எப்போவுமே புதினா இலை இருக்கும், ஆனால் நான் பிரியாணி பண்ண வரும்போது மட்டும் எப்பவும் காலியாக இருக்கும். கொத்தமல்லி இலை இருந்துச்சு, கொஞ்சமாக அதில் கிடந்துச்சு, அதை எடுத்துகிட்டு வந்தாச்சு. சிக்கனுமே முழு சிக்கன் இருக்குது, அப்புறம் லெக் பீஸ் இருக்குது, அப்புறம் வந்து விங்ஸ் எல்லாமே தனித்தனியாக இருக்குது. வாங்கியாச்சுங்க. சிக்கன் வந்து $3 தாங்க வந்துச்சு. 2 பீஸ், அதாவது அந்த குவார்டர் பீஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. இது தாங்க எங்கள் ரூமில் உள்ள எலக்ட்ரிக் குக்கர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆளாளுக்கு ஒன்று வச்சுருப்பாங்க, இல்லை 2 பேருக்கு ஒன்று வச்சுருப்பாங்க. நான் பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கிறேன். அரிசி வந்து 2 கப் எடுத்துருக்கிறேன். எனக்கு 2 வேளைக்கு சாப்பிட்ற மாதிரி தான் போட்டிருக்கிறேன். நல்லா கழுவி ஒரு 20 நிமிஷம் போல் ஊற வைப்போம். ஊற வச்சு தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் அது தெரியலைங்க, நான் அப்படி தான் பண்ணேன். நல்லா இருந்துச்சு. சிக்கனுமே பாருங்கள் நிறைய இருக்குங்க. நான் கம்மியாக தான் வரும்னு பார்த்தேன், ஆனால் கிட்டத்தட்ட 1 கோழி அளவுக்கு வந்துருச்சு. நல்லாவே கழுவுனதுக்கப்புறம் எனக்கு மைண்டில் தோணுச்சு ஒரு ஃப்ரை கூட பண்ணிக்கலாம் அப்படின்னு. என்னென்ன பொருட்கள் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 மீடியம் சைஸில் வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி நிறைய போடக்கூடாது, தக்காளி சாதம் மாதிரி ஆயிரும். அப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும். கொத்தமல்லி, கொஞ்சமாக புதினா கிடச்சது, அதுதாங்க. புதினா கொத்தமல்லி போடலைன்னா பிரியாணி மாதிரி ஃபீலே வராதுங்க. 2 பச்சை மிளகா. அப்புறமா நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நிறைய இருந்ததுனால நான் கொஞ்சத்தை ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு மாற்றி வச்சேன். ஒரு சிக்கன் 65 மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு. முதல்ல வந்து ஃப்ரை பண்ண வேண்டிய சிக்கனில் வந்து உப்பு, அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா, அப்புறம் வந்து 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுப்போம். நான் சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, சிக்கன் 65 மசாலா இது எதுவும் வாங்குறதே இல்லை. எல்லாமே கரம் மசாலா தான் யூஸ் பண்ணுவேன். பிரியாணிக்கு அதே தான் யூஸ் பண்ண போகிறேன். அப்புறம் 20 நிமிஷம் ஆயிடுச்சு. அரிசியை வந்து இப்போ தண்ணியை கீழே ஊற்றி அப்படியே மாற்றி வச்சுருவோம். இதுக்கு மேலே தண்ணியில் போட வேண்டாம். இப்போ வந்து சிக்கனை நம்ம தனியாக வேக வைக்க போகிறோம். இதே வந்து நம்ம எலக்ட்ரிக் குக்கர்லையுமே வைக்கலாம், ஆனால் அது ரொம்ப நேரம் ஆகும் சட்டி சூடாகிறதுக்கு. நம்ம தம்மு மட்டும்தான் அதில் போட போகிறோம். மற்ற மாதிரி சிக்கன் வேக வைக்கிறது எல்லாமே இதில் அடுப்பில் வச்சு தான் பண்ண போகிறோம். அடுப்பில் வந்து சட்டி சூடானதுக்கப்புறமா எண்ணெயை ஊற்றி அதுக்கப்புறமா வெங்காயம், நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். என்னடா பட்டை கிராம்பு இதெல்லாம் போடணுமே பிரியாணிக்கு, அதெல்லாம் ஏன் போடலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அது எதுவுமே போட மாட்டேன். அது எல்லாமே நான் தூளை அரைச்சி வச்சிருக்கிறேன். அதாவது கரம் மசாலான்னு சொன்னேன் தெரியுமா, அதிலே அரைச்சி வச்சிருப்பேன். ஏன்னா ரசித்து பிரியாணி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, அது ஒரு தனி ஒரு ஃபீலு. அந்த நேரம் பார்த்து ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் கடிச்சா எப்படி இருக்கும், எவ்வளோ கோவம் வரும். டோட்டல் அந்த பிரியாணியோட டேஸ்ட்டை ஸ்பாயில் பண்ணிடும். அதனால தான் அதுக்கு அலோட் பண்ணவே மாட்டேன். ஓகே, வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கணுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு இதே 2மே சேர்த்துருக்கிறேன். கொஞ்சம் இடிச்சு வச்சுருந்தது தான், பேஸ்ட்டு கிடையாது. இதேமே பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லாவே வதக்கிப்போம். வதக்கினதுக்கு அப்புறமா வந்து இதில் ஒரு தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியுமே நல்லா வதங்கணும், ரொம்ப முக்கியம். வெங்காயம் தக்காளி இதெல்லாமே நல்லா வதங்கணும், அப்போ தாங்க பிரியாணி சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைன்னா நமக்கு வெங்காயம் சாப்பிட்ற தனியாக கிடைக்கும், அது நல்லா இருக்காது. சரி, அதனால் வெங்காயத்தை பொறுமையாக நல்லா வதக்கி எடுங்க. இப்போ வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே சுருள வந்துருச்சுங்க. இப்போ மசாலாவுக்காக மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் எடுத்துருக்கிறேன். கலரை பார்த்து பயந்துடாதீங்க, இங்கே மிளகாய்த்தூள் எல்லாமே எவ்வளோ கலராக தாங்க வரும், அது ஏன்னு தெரியல. காரமே இருக்காது. 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்துருக்கிறேன். அப்புறமா வந்து பிரியாணி மசாலா 2 டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் நிறையவே போட்டிருக்கிறேன். அந்த வாசனை ஃப்ளேவர் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். இது கரெக்ட் அளவுன்னுலாம் சொல்ல முடியாது. 2 டீஸ்பூன் எல்லாமே நார்மல் தான். இந்த அளவு பிரியாணிக்கு சூப்பராக இருந்துச்சு, நல்ல வாசனையாகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறமா கழுவி வச்சுருந்தா அந்த சிக்கனையுமே இதில் போட்டுக்கலாம். ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டிய தேவை கிடையாது, ஒரு 5 நிமிஷம் போல் வேக வச்சாலே போதும். தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம், இதில் இருந்தே தண்ணி விடும். ஏன்னா தண்ணியோட அளவு ரொம்ப முக்கியம். நம்ம ஆல்ரெடி தண்ணி வந்து அளந்து தான் ஊற்ற போகிறோம், அதனால் தண்ணி ஊற்ற வேண்டாம். இதிலே தீ கம்மியாக வச்சு ஒரு 5 நிமிஷம் போல் வேக வச்சிங்கன்னா சூப்பராக வந்துடும். பேலன்ஸ் வந்து நம்ம தம் போடும்போது அதிலே சேர்ந்து வந்துடும். 1 கப் அரிசிக்கு நான் 1.25 கப் அப்படிங்கிற அளவு தான் எடுத்துருக்கிறேன். ஏன்னா நான் தயிர் கொஞ்சம் சேர்த்துப்பேன், அதெல்லாம் சேர்க்கும்போது கொஞ்சம் கூட தான் வரும். அதனால் நம்ம ஒரு 1க்கு 1.25 அளவு கரெக்டாக இருக்கும். 2.5 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். பார்த்தீங்களா, இவ்வளவு சொல்லிவிட்டு உப்பு போட மறந்துட்டான். உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு. அப்புறமா திரும்ப நம்ம உப்பு போட்டுப்போம். இப்போதைக்கு சிக்கனுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டால் போதும். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிரை வந்து 1 கப்பில் போட்டு லைட்டாக அடித்து எடுத்துருக்கிறேன். இல்லைனா ரொம்ப கட்டியாக இருக்கும், அதனால் அதை லைட்டாக அடித்து இதில் சேர்த்துக்கலாம். இதனால தாங்க தண்ணியோட அளவெல்லாம் கொஞ்சம் கம்மியாகவே எடுக்கிறது. இப்போ பார்த்தீங்களா, இப்போவே ஒரு மாதிரி நல்ல கிரேவி மாதிரி இருக்குது. அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லி, புதினா 2மே கண்டிப்பாக வேணுங்க. இது 2 இல்லாமல் பிரியாணி ட்ரை பண்ணாதீங்க, கண்டிப்பாக அந்த ஃப்ளேவர்
கிடைக்காது. அப்புறம் நெய் வந்து எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது, இப்போ சேர்த்துக்கலாமா இல்லை முதல்ல சேர்த்துருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரே குழப்பம். சரி எப்படி இருந்தாலும் தம்மு தானே போட போகிறோம் அப்படின்னு லாஸ்ட்டாக கொஞ்சம் நெய் இதில் சேர்த்துருக்கிறேன், 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கிறேன். அவ்வளோதாங்க, சிக்கன் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் வந்து நம்ம குக்கரில் போட்டு தம் போட வேண்டியதான். இதில் வந்து நம்ம வேக வச்ச இறைச்சி மசாலாவை இதில் ஃபுல்லாகவே சேர்த்துக்கலாம். அது கூடவே ஊற வச்ச அரிசி, அப்புறம் அளந்து வச்சிருக்கிற தண்ணி, இது ரெண்டையுமே இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் மறக்காமல் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. ஏன் அப்படின்னா உப்பு வந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் மாறும் டேஸ்ட். நார்மலாகவே கொஞ்சம் உப்பு கூட இருக்கிற மாதிரி இருக்கணும், அதாவது ரொம்ப உப்பு கைக்க கூடாது, அது என்ன ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது. ஏன்னா ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா அப்புறம் சாப்பாடு வந்து வரும்போது உப்பே இல்லாத மாதிரி இருக்கும். அதனால் ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி உப்பு நல்லா செக் பண்ணிக்கோங்க. அது அவ்வளோதாங்க, மூடி போட்டு இப்போ நம்ம எலக்ட்ரிக் அடுப்பில் போட வேண்டியதான். போட்டு விட்டால் நம்ம பாட்டுக்கு அடுத்த வேலையை பார்க்க போகலாம். இதுக்கு மேலே அவனாச்சு அவன் வேலை ஆச்சு, பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துருவான். எப்படியும் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிரும். ஒவ்வொரு குக்கரும் ஒவ்வொரு மாதிரி. எங்கள் குக்கர் எப்படியும் ஒரு 45 நிமிஷம் பக்கத்தில் பொறுமையாக தாங்க வேகும். அதனாலேயா இது இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. அதாவது நானெல்லாம் சிங்கப்பூர் வந்த புதுசில், அதாவது அந்த 20+ அந்த டைம் சின்ன பையனாக இருக்கும்போது, அப்போ எல்லாம் எப்படின்னா பிரியாணியெல்லாம் அவ்வளோவா ட்ரெண்ட் ஆகாத டைம். அதாவது பரோட்டா தான் உலகத்திலேயே மிக சிறந்த உணவு அப்படின்னு நாங்கள் எல்லாம் நினச்சிட்டு இருந்த டைமில் தான் அந்த பிரியாணி கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ எல்லாம் யாராச்சும் பிரியாணி பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டாலே பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. நான் என்ன நினைப்பேன்னா, இது வீட்டில் பண்ண முடியாது, கடைகளில் தான் இது பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு காலகட்டம். அது இல்லாமல் பிரியாணி எல்லாம் ரொம்ப வசதியானவங்க சாப்பிட்றது, நம்மள மாதிரி ஏழை இங்கே சாப்பிட்றது கிடையாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு இங்கே இருக்கான்ல சிங்கப்பூரில், அவன் ஒரு வாட்டி ரூமுக்கு போயிருந்தப்போ குக்கரில் வந்து ஒரு சிக்கன் பிரியாணி பண்ணியிருந்தான். சாப்பிட்டா வேற லெவல் டேஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி நான் நிறைய பேர் வீட்டில் பண்ணி சாப்பிட்ருக்கேன், ஆனால் எனக்கு அந்த பிரியாணியோட டேஸ்ட் கிடைக்காது. ஏதோ தக்காளி சாதம்ன்ற மாதிரியே இருக்கும். ஆனால் அவன் பண்ணா நல்ல ஃப்ளேவர், சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஷாக். அதுக்கப்புறம் அவன்கிட்ட கேட்டு எப்படிடா பண்றது அப்படின்னு கேட்டு அதுக்கப்புறம் அவன் சொல்லி கொடுத்த மாதிரி தான் இப்போ வரைக்கும் பிரியாணி பண்றோம். நம்ம சில விஷயங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருப்போம். நீங்களும் ஞாயிற்றுக்கிழமை கடையில் போயிட்டு பிரியாணி வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் விட்டுருங்க. வேற லெவல் தரமா ஒரு பிரியாணி பண்ணலாம், கண்டிப்பா சூப்பரா இருக்கும். ரைஸ் அடுப்புல போட்டாச்சு, குக்கர்ல போட்டாச்சு. இப்போ வந்து சாலட் பண்றதுக்காக வெங்காயம் கட் பண்ணிட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறமா மசாலா பரட்டி வச்சிருக்கிற சிக்கனை ஃப்ரை பண்ண போகிறோம். சட்டி எடுத்து எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா சிக்கன் பீஸுகளை எல்லாம் சேர்த்துட்டு அங்கிட்டு இங்கிட்டு 4 வாட்டி திருப்பி போட்டிங்கன்னா வேற லெவலு தரமான ஒரு சிக்கன் ஃப்ரை ரெடியாக. மறக்காமல் கருவேப்பிலை போட்டுருங்க, அப்போ தான் வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் 65 மாதிரி ஒரு ஃபீல் வரும். சரியா? நல்லா தான் இருக்குது அந்த வாசனை. லாஸ்ட்டாக போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அது கூடவே சேர்ந்து பிரட்டி எடுத்து வச்சிருங்க. அவ்வளோதாங்க, சிக்கன் 65 ரெடி. பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ குக் மோடில் இருந்து வார்ம் மோடுக்கு வந்துருச்சு. அவ்வளோதாங்க, ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இறக்கி எடுத்துக்கலாம். வெந்துட்டு இருக்கும்போதே பயங்கர வாசனையாக இருந்துச்சு. அப்படியே திறந்தா ஐயோ என்னத்த சொல்கிறது, இந்த ஆவி பிடிக்கிற மாதிரி பிரியாணி ஆவி பிடிச்ச மாதிரி இருந்துச்சுங்க. கப்புன்னு வந்து அடிச்சிச்சு பாருங்க. நான் பிளாட்டு அதோட வேற லெவலில் தரமானது. சரி அப்படியே மூடி வச்சுட்டேன், கொஞ்சம் நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம சாப்பிடும்போது வேற லெவலே இருக்கும். பார்த்தீங்களா, செம்ம டேஸ்ட்டுங்க. எப்பா, நான் வந்து வார்த்தையால் சொல்ல முடியாது. நீங்கள் ஒரு வாட்டி வீட்டில் அந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள், ஐயோ அவர் சொன்னது கரெக்டு தான், வேறு லெவலில் இருக்குது, டேஸ்ட் தரமாக இருக்குங்க. என்னதான் காசு அவ்வளோ கொடுத்து சாப்பிட்டாலும் அந்த ஒரு திருப்தி கிடைக்காது பாருங்கள். அந்த திருப்தி இந்த மாதிரி பண்ணி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். வேறு லெவலு போங்க. என்னால் இந்த எச்சி முழுங்கி வாயெல்லாம் நிறைஞ்சிரும் போல இருக்குது, கண்ணீரே வந்துடும் போல இருக்குங்க. ஐயோ என்ன டேஸ்ட்டு போங்க, சொன்னா யாருங்க நம்பி வேணா ட்ரை பண்ணி பாருங்க ஒரு வாட்டி. சூப்பராக அந்த கரெக்ட் பதத்துக்கு வந்துருச்சு. நல்லா வெந்திருந்துச்சு. அதே நேரம் ரொம்ப குழையாம தனியாக அந்த அரிசி எல்லாமே வர மாதிரி சாப்பாடு, ஒவ்வொரு சோறுமே வந்து தனித்தனியாக இருக்கிற மாதிரி சூப்பராக இருந்துச்சு. அப்படியே கை நிறைய அள்ளி வாயில் போட்டா உண்மையிலே பிரியாணி வேற லெவலு சாப்பாடு தாங்க. அது கூட அந்த சிக்கன் ஃப்ரை சொல்ல வேணாம், ரெண்டுமே நமக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம். நான் எப்போவுமே ஃபஸ்ட்டு சாப்பாடு எடுக்கும்போது எனக்கு தேவையான அளவு சாப்பாடு எப்போவுமே எடுத்துப்பேன். ரெண்டாவது அந்த இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஆனால் என்னால் முடியல, சீரியஸாக நான் 2 வேளை சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வச்சேன். ஆனால் ஒரு வேளையிலே காலி ஆயிரும் போலே இருக்குது. நான் ஒரு ஆளாக 2 கப் அரிசி காலி பண்ணிட்டேன்னா பார்த்துக்கங்களேன். அந்த அளவுக்கு வேற லெவலு தரமான டேஸ்ட்டுங்க. எப்போவுமே எனக்கு மனசுக்குள்ள ஒரு கவலை இருக்குது. சில ஹோட்டலில் எல்லாம் போய் நம்ம அவ்வளோ காசு கொடுத்து சாப்பிடுவோம், ஆனால் அந்த அவங்க அந்த காசு கொடுத்த காசுக்காவது டேஸ்ட்டாக வச்சுருக்காங்களான்னு கேட்டால் நிறைய கடைகளில் டவுட்டு தாங்க. அந்த ஃபீல் உள்ளுக்குள்ளே இருக்குது. ஒருவேளை நமக்கு இன்னைக்கு சமைக்க தெரியறதுனால தான் அந்த மாதிரி தோணுதா, இல்லை உண்மையிலே அது அந்த மாதிரி தான் அவங்க சமைக்கிறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல.
அதனால தயவு பண்ணி வீட்டிலேயே செஞ்சு சாப்பிடுங்க. வேற லெவலில் தரமா இருக்குங்க சாப்பாடெல்லாம். ஐயோ, நீங்களும் என்ன மாதிரி வெளிநாட்டில் அப்படி இல்லைன்னா ஹாஸ்டலில் வெளியூர்ல எல்லாம் தங்கி சமைச்சு சாப்பிட்றவங்களா, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த மாதிரி ஹாஸ்டலில் தங்கி இருக்காங்களா, ஞாயிற்றுக்கிழமை ஆனால் கடையில் போய் தான் பிரியாணி சாப்பிடும் அப்படின்னு இருக்கிறாங்களா, அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ சீக்கிரமாக அனுப்பி விட்டுட்டு அதெல்லாம் வேண்டாம்ப்பா, இந்த மாதிரி சிம்பிளாக ரொம்ப லோ பட்ஜெட்லேயும் சூப்பராக ஒரு பிரியாணி செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுங்க. நார்மலாக இன்னைக்கு ரேட்டுக்கு ஒரு பிரியாணி நார்மலாக ஒரு கடையில் சாப்பிட்டோம்னாலே ஒரு $8 $9 ஆயிருங்க. கிட்டத்தட்ட ஒரு 700-800 ரூபாய்க்கு மேலே ஆயிரும். அதுக்கு எவ்வளோ பாருங்க, நான் $3 தாங்க அந்த சிக்கன் வாங்கினேன். மற்ற வீட்டில் இருந்துச்சு. ஓகே, எப்படி பார்த்தாலும் மிஞ்சி பண்ண ஒரு $4-5 2 வேளை பிரியாணி ரெடி. வேற லெவலு. ஓகேவா, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி இருக்குன்னு மறக்காம திரும்ப வந்து என் வீடியோ கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா, மறந்துடாதீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய்.